ஹலோ விவஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 2024, அதாவது இந்த வருடம் ஏப்ரல் 19 நடக்கிற ஒரு தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல். இந்த தேர்தல் இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு தேர்தல். யார் பிரதமராக வந்து ஆப்பறாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு போட்டியோட ரெண்டு மிகப்பெரிய கட்சிகள், தேசிய கட்சிகள் வந்து வலம் வந்துட்டு இருக்கு. இதில் நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வந்து ஏற்கனவே 10 வருஷம் வந்து பயணிச்சுட்டு வந்திருக்காரு. இப்போ 3வது முறையாக அவர் பிரதமராக வந்து அடியெடுத்து வைக்கலாம் அப்படின்னு மும்முனைப்போடு செயல்பட்டு வராங்க. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே நேரு தான் இந்த 3 முறை இந்திய பிரதமராக வந்து இருந்திருக்காரு. அதை சமன்படுத்துறதுக்காகவே இப்ப பாஜகவில் முழு முயற்சியோட அடியெடுத்து வச்சு இவங்க பயங்கரமா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இப்ப இவருக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு புரட்சியே பண்ணிட்டு இருக்கு காங்கிரஸ் கட்சி. இது நம்ம தமிழ்நாட்டில் திமுக, அதே போல பல மாநிலங்களில் பல முக்கியமான கட்சிகளை ஒன்று சேர்த்து அது வந்து பயங்கரமான ஒரு பலத்தோட வளர்ந்துட்டு இருக்கு. இப்ப இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஏற்கனவே பல மாநிலங்களில் இவங்களுக்குலாம் வந்து ஓட்டு இல்லாமே இருந்தது. ஆனாலும் இப்ப இதெல்லாம் வந்து சரி பண்ணி மொத்தம் 407 இடத்துல வந்து 400 இடம் வந்து பாஜக வெற்றி பெறும். அதுவும் தனிப்பெரும்பான்மையில் வந்து இவர் ஆட்சி அமைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எப்படி இது வந்து சாத்தியமாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு சில வியூகங்கள் வந்து அன்னைய உள்ள காலகட்டத்தில் வியூகங்கள் வந்து பழிச்சது உண்மையா இருந்தது. ஆனா இன்னைக்கு 99% வந்து இருக்கும். ஆனா தற்போதைய நிலவரம் என்னன்னு கேட்போம். இப்போ ஒரு ஜோதிடர் வந்து சொல்லிருக்காரு. இந்த ஜோதிடர் ஏற்கனவே சொன்ன பல விஷயங்கள் நடந்திருக்கு. அதாவது இப்ப கெஜ்ரிவால் இருக்காருல்ல, டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால், இவர் ஜெயிலுக்கு போவார் அப்படின்னு போன வருஷம் வந்து சொன்னார். அது 2023 சொன்னார். ஆனால் அதே போல் இந்த வருஷம் அவர் வந்து ஜெயிலுக்கு வந்து போயிட்டார். அதே போல் இவர் பல விஷயங்கள் வந்து சொன்னது எல்லாமே பழிச்சிருக்கு. இப்போ நம்ம பிரதமர் நரேந்திர மோடி வந்து மீண்டும் இவர் தான் வந்து பிரதமராக ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் பெரும்பான்மையோடு இவர் தான் வந்து வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இவருக்கு வந்து செவ்வாய் திசை வந்து நடக்குது. இதனால இவருக்கு மிகப்பெரிய யோகம் வந்து அடிக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதனால இந்தியா முழுவதும் இப்போ இது ஒரு பெரிய பரபரப்பாக வந்து பேசப்படுது. இதெல்லாம் தாண்டி இப்போ தமிழ்நாட்டோட நிலவரம்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு போர்க்களத்தில் வந்து சண்டை போடுற மாதிரி இப்போ பாஜக பயங்கரமாக தமிழ்நாட்டில் வந்து இறங்கி வந்திருக்கு. அது வந்து ஒன்றும் ஒரு விஷயம் நம்ம வந்து நினைக்கலாம். அதே நேரத்தில் அது ஒன்றும் இல்லாத விஷயமா கூட வந்து ஆகலாம். ஆனால் இதில் ஒரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அதிமுகவை திவால் பண்ணிட்டு பாஜக வந்து இடையில புகுந்து அது பந்தாடலாம் அப்படின்னு அது வந்து நினைச்சிட்டு இருக்கு. ஆனால் அது எந்த அளவுக்கு வந்து உண்மையாகும் நடக்கும் அப்படின்றது இந்த தேர்தல் போனதான் தெரியும். இந்த தேர்தலோட ரிசல்ட் வந்தாதான் தெரியும். இப்போ இதெல்லாம் தாண்டி இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து இருக்குது. ஏன்னா இப்போ அதிமுக சுத்தமாக பலவீனம் ஆயிடுச்சு. அதிமுக வந்து பலவீனம் ஆக்கிட்டு இப்போ பாஜக பாமகவோட சேர்ந்துக்கிட்டு பயங்கரமா இப்போ வந்து எதிர்த்து வந்து ஆடிட்டு இருக்காங்க. இப்போ திமுக வந்து எடுத்துட்டீங்கன்னா அதுதான் இப்போ பலமா நிக்குது. திமுக தான் 99% வந்து ஃபுல்லா எல்லா இடத்துலையும் வருவான்றது எல்லாமே தெரியும். ஆனா இதுல ஒரு திமுக ஒரு முக்கியமான வியூகத்தை வந்து வச்சிருக்கு. என்னன்னா, இப்ப கோவையில இருந்து யார் நிக்கிறது? அண்ணாமலை இருந்து நிக்கிறாரு. அதாவது பாஜகவோட தலைவர் வந்து அண்ணாமலை அங்க நிக்கிறாரு. இது வந்து என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அங்க என்னென்னலாம் வந்து வாக்குல என்னென்னலாம் சொல்றாங்க அப்படின்றத பார்த்து இந்த திமுக இப்போ என்ன பண்றாங்கன்னா, அண்ணாமலை வந்து ஏற்கனவே இந்த கோவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு மைதானத்தை தான் கட்டி தருவோம்னு சொன்னாரு. ஆனா நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் வந்து மு.க. ஸ்டாலின் என்ன பண்ணாரு தெரியுங்களா? நீங்க தேசிய லெவல்ல மிகப்பெரிய ஒரு ஸ்டேடியத்தை வந்து விளையாட்டு மைதானத்தை இங்க வந்து ஏற்படுத்த போறோம். அதனால நீங்க கண்டிப்பா வந்து எங்களுக்கு வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு நம்ம திமுக வந்து சொல்லிட்டாங்க. இதனால பயங்கரமா குழப்பம் முடிஞ்ச அண்ணாமலை என்ன சொல்லிட்டாருன்னா, அது எப்படி நான் தான் முதல்ல சொன்னேன், அதுக்குள்ள வந்து டக்குன்னு திமுக வந்து அது சுதாரிச்சுட்டு தேசிய லெவல்ல வந்து பண்ணணும்னு சொல்றாங்க. அது எப்படி? எல்லா மக்களுக்கும் வந்து விளையாட்டு தேவைதான், தமிழ்நாடு ஃபுல்லா வந்து விளையாட்டு தேவைதான். இருந்தாலும் அந்த மைதானத்துக்கு பதில் இருந்து ரோடு வந்து பள்ளமேடா இருக்க, இதை வந்து சரி பண்ணலாமே அப்படின்னு அது சொல்லுது. ஆனால் திமுக அதெல்லாம் வந்து கவலைடாம, நீ எப்படினா சொல்லு, ஆனால் நீ ஒன்று சொன்னா நான் 10 மடங்காக அது வந்து பெருகி சொல்லு அப்படின்ட்டு அது வந்து அடிச்சு போயிட்டு இருக்கு. இதனால இப்போ அழண்டு போயிருக்காரு அண்ணாமலை. பாஜக வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக தான் போகிற மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் இப்போ ஒரு சில விஷயங்களால் பயங்கரமாக வந்து அடி வாங்கி போயிருக்கு, பயங்கரமாக அதிர்ந்து போயிருக்கு. அது என்னன்னா, நெல்லை மாவட்டத்தில் வந்து பாஜக வேட்பாளராக நயினார் நாகேந்திரன் வந்து நிற்கிறாரு, எல்லாத்துக்கும் தெரியும். அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, அவரும் மிகப்பெரிய ஒரு சிக்கலை மாட்டிருக்காரு. அதுவும் 4 கோடி வந்து அவங்களுடைய ஆள் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அது வந்து மாட்டிட்டாங்க. அந்த கதை என்னன்னா, 3 பேர் வந்து தாம்பரத்தில் ஒரு ட்ரெயினில் வந்து ஏறிருக்காங்க. அந்த ட்ரெயினில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு 3 பேர் சந்தேகமாக வந்து அங்கே இங்கேயும் போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்து போலீஸ் இவங்க மேலே சந்தேகப்பட்டு உடனே அவங்களை பிடிச்சி விசாரிச்சிருக்காங்க. அவங்க வந்து பதில் சரியாக சொல்லலை. ஏடான்னு பார்த்தா, நீங்கள் என்னடா கொண்டு வந்துருக்கீங்க, அதெல்லாம் எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா கட்டுக்கட்டாக பணமாக வந்திருக்கு. இதை பார்த்து அது செஞ்ச போலீஸார் வந்து என்னடா நடக்குது, எங்கடா போறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க சரியா பதில் சொல்ல. விசாரிக்கிற முறையில் விசாரிச்ச உடனே இவங்க வந்து நெல்லை மாவட்டம் நயினார் நாகேந்திரன் அவருக்கு தான் வந்து நான் கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவும் இது வந்து எங்கேருந்து வருதுன்னா, தெலுங்கானா மாவட்டத்திலேருந்து வருது அப்படின்னு சொன்ன உடனே பயங்கரமா அதை அதிர்ச்சவங்க போலீஸார் எல்லாமே வந்து மிரண்டுட்டாங்க. அதுல முக்கியமான ஒருன்னா 3 பேர் யாருன்னா, நயினார் நாகேந்திரனோட ஹோட்டல்ல வேலை செய்யற
3 உறுப்பினர்கள். இதுல ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது, அண்ணாமலை வந்து ஏற்கனவே நான் பணமே தரமாட்டேன், அதாவது இந்த தேர்தலுக்கு சுத்தமான பணம் தரமாட்டேன், ஓட்டு போடுறவங்க போடுங்க, போடாத போங்க போங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா இதுல வந்து முக்கியமா வந்து ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் சிக்கியிருக்கிறதால இப்போ அண்ணாமலை கடந்துட முழிக்கிறாரு. ஏடா இப்படி ஆயிடுச்சே கதை, நம்ம என்னென்னமோ வந்து தில்லா வந்து பேசிட்டோம், கடைசியில் வெடியல் கதையாக வந்து இப்படி சிக்கிட்டோமே அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் முழிக்கிறாங்க. இரண்டாவது நயனா நாகேந்திரனா போட்டு தாளிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சி, அதுவும் வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து இந்த எலெக்ஷனில் எப்படியா இருந்தாலும் அதிமுக இடத்தை பிடிச்சி அதிமுகவே வந்து களத்தை விட்டு வெளியே தள்ளிவிட்டு நம்ம நிற்கணும் அப்படின்னு அவங்க மும்மாரமாக வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் இதெல்லாம் தாண்டி இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் மாட்டினத்தால் பதில் சொல்ல முடியாமல் திக்கி திணறாங்க. இப்போ இதை பற்றி வந்து அண்ணாமலைகிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நயனா நாகேந்திரன் வந்து எதுவுமே எனக்கு தெரியாது, அந்த பணத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு, அதனால் இதெல்லாம் வந்து எனக்கு தெரியாதுப்பா, இந்த கேள்வி எனக்கு கேட்காதீங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. சரி, அதெல்லாம் போகட்டும். அதே கோவை மாவட்டத்தில் வந்து நம்ம திமுக வந்து இதுமாதிரி மிகப்பெரிய ஒரு ஸ்டேடியம் வந்து விளையாட்டு மைதானம் வைக்கிறாங்களான்னு கேட்கறதுக்கு அவங்க ஏற்கனவே வந்து பல மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இவ்வளோ நாள் வந்து எதுவுமே பண்ணாதவங்க இன்னைக்கு நான் மட்டும் வந்து மைதானம் வந்து ஆரம்பிக்கும் போது இவங்களும் வந்து சொல்கிறாங்களே அப்படின்னு கடுப்பாய் வந்து பேசினார். இப்போ இதெல்லாம் தாண்டி இப்போ அவர் இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு. 4 கோடி விஷயம் வந்து மாட்டேன்னு சொன்னோடனே ஏன் இவங்க மட்டும் ஓகேமா என்ன, கோவையில் வந்து எனக்கு போட்டியாக வந்து 85 வயசானவங்க மேலே உள்ளவங்களுக்குலாம் வந்து பவுனில் தங்கத்தோடும் 2000 ரூபா பணமும் கொடுக்குறாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாருமே கூட்டுக்கலவங்களாம் வந்து கோவையில் இறங்கி பயங்கரமாக வந்து போராடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து இருந்தாலும் இன்னொரு பக்கம் கருத்து கணிப்புன்ற ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருக்குது. அந்த கருத்து கணிப்பு என்ன வந்து முக்கியமாக வந்து சொல்கிறாங்க, இதுமாதிரி வட மாநிலத்திலேருந்து தென் மாநிலம் வரலையும் மிகவும் பிரபலமாக பாஜக இப்போ வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரபலமான ஏற்கனவே இதுவரை வந்து 20-30 வருஷமாக வந்து கரெக்டாக வந்து கருத்து கணிப்பில் வந்து சொன்னவர் ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த எலெக்ஷன் வந்து பாஜகவுக்கு மிகவும் முக்கியமான ஒரு எலெக்ஷன், அதே நேரத்தில் இந்தியா கூட்டணிக்கும் முக்கியமான ஒரு எலெக்ஷன். ஆனால் பாஜக தான் இதில் வந்து வெல்லும். ஏன்னு சொல்கிறேன்னா, பாஜக வந்து ஒவ்வொரு அடியும் நிதானமாக எடுத்து வைக்கிது. முன்னாடி வந்து தென் இந்தியாவில் வந்து எதுவுமே வந்து இல்லாமல் இருந்தது. ஆனால் இந்த ட்ரிப்பு தமிழகத்திலேயே 10% மேலே வந்து ஓட்டு கிடைக்கும், தெலுங்கானா ஃபுல்லாக கவர் ஆகிடும், கர்நாடகா கேரளா எல்லாமே வந்து கவர் ஆகிடும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ வடநாட்டில் வந்து முக்கியமான ஒரு பகுதியெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக அதுக்கு என்ன முக்கிய காரணம் சொல்கிறாருன்னா, இப்போ உள்ள காலகட்டத்துக்கு முக்கியமான பகுதிக்கு எல்லாமே மோடி வந்து போகிறாரு. ஆனாலும் காங்கிரஸில் வந்து ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் மணிப்பூருக்கும் சின்ன சின்ன மாநிலத்துக்கும் போயிட்டு அவங்க வந்துருக்குறாங்க. அதனால் அவங்க கூட்டணி மிகப்பெரிய மைனஸ் பாயிண்டாக வந்து ஆக போகுது. ஏன்னா ஏற்கனவே கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு, தெலுங்கானா, இதையும் தாண்டி மேற்கு வங்கம் இந்த மாநிலத்திலலாம் வந்து ரொம்ப கம்மியான ஓட்டு, அதாவது 50 எம்பிகள் தான் மொத்தமே வந்தது காங்கிரஸ். இந்த நிலைமையில் இந்த இடத்துலாம் கவனிக்காமல் இப்போ புதுசாக ஏதோ பண்ணுறேன்னு சின்ன சின்ன இடத்துலாம் போய் மோதிட்டு இருக்காங்க. இதனால் பயங்கரமான பலவீனம் யாருக்கு அப்படின்னா அது காங்கிரஸுக்கு தான். அதனால் காங்கிரஸுக்கு ரொம்பவே கஷ்டம்தான் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா, இன்னொரு விஷயம் என்னன்னா, பாஜக தென் தமிழகத்தில் வராது, அதாவது வந்தா கூட ஒரு இடம் 2 இடம் வரும். அதுவே வந்து இப்போ அந்த முக்கியமான ஒரு இடத்த 2 இடத்த டார்கெட் வச்சு திமுக பயங்கரமாக வந்து இறங்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் மற்ற கட்சிகள் வந்து அவங்கவுங்க பேருக்கு வந்து இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாம் தாண்டி இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்றத 2 பக்கமும், அதாவது காங்கிரஸும் பாஜகவும் சமமான பலத்தோடு இந்த எலெக்ஷன் வந்து மோத ரெடி ஆகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக யார் வருவாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் 60% வாய்ப்பு வந்து பாஜகவுக்கும் 40% வாய்ப்பு வந்து காங்கிரஸுக்கு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா காங்கிரஸ் வந்து நிறைய வந்து அலட்சியம் தென்னிந்தியாவில் வந்து பண்ணுறாங்க. அதே போல் வட இந்தியாவிலையும் வந்து சரியாக பாஜகவோட தவறுகள்லாம் எடுத்து சொல்லாமல் நிறையா தப்பு பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்ப்போம். இதே போல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.